வணக்கம் அன்பான சொந்தங்களே. நறுக்கென்ற 4 வார்த்தை உங்களுடன் நகுலா சிவநாதன். சிரிப்பு. ஒவ்வொரு மனித வாழ்க்கையிலும் இந்த சிரிப்பு முக்கியமான ஒன்றாகவே இருக்கிறதை பார்க்கின்றோம். சிரிப்பு ஏன் தேவை என்பதை நாங்கள் பார்த்தோமென்றால், ஒரு மனித வாழ்க்கையின் உணர்ச்சியின் ஒரு வெளிப்பாடாகத்தான் இந்த சிரிப்பு இருக்கின்றது. பாருங்கள், ஒரு பூக்கள் மலரும் போது அவை எங்களுக்கு சிரிப்பை ஊட்டுகின்றன. அந்த பூக்கள் எப்படி மலர்ந்து இந்த பூமி பந்துக்கு அழகை கொடுக்கிறதோ, அதுபோல நாங்களும் சிரிக்கும்போது எங்கள் முகத்தில் ஒரு அழகான பார்வை தெரியும். அதே நேரம் உடலானது ஆரோக்கியமாக இருக்கும். உங்கள் உடலை ஆரோக்கியமாக வைத்திருக்க நன்றாக சிரியுங்கள். சிரிக்கும் போது எத்தனையோ தசைகள் அசைவாட்டமாக இருக்கின்றன. உதாரணமாக எங்களோட முகத்தை எடுத்தோம்னா 300 தசைகள் இந்த முகத்தில சிரிக்கும் போது வேலை செய்கின்றனவா. அப்ப பாருங்கள், இறுக்கமாக இருக்கிற தசைகள் எல்லாம் அந்த அதாவது லேசாக இருக்கக்கூடிய தன்மையை பெறுகின்றது. அவை 300 தசைகள் இயங்குறது என்றால் நீங்க யோசிச்சு பாருங்கள். அப்ப எங்களுக்கு சிரிப்பு வேணும். ஒரு புன்னகை கூட பொன்னகைக்கு சமனானதாக இருக்கும். வாய்கள் விரிய, கண்கள் சுருங்கக்கூடிய தன்மை வேற. உங்களுக்கு ஒரு புத்துணர்வு மகிழ்வாகவே இருக்கும். ஒரு புத்துணர்வு உடலில் தெரியும். ஒரு நகைச்சுவை பேச்சு எடுத்துக்கொண்டால் உங்களுக்கு தெரியும், நகைச்சுவை எப்போதுமே ஒரு சிரிப்பை உண்டாக்குகின்றன. எங்களோட உடலின் ஆரோக்கியத்துக்கு நகைச்சுவைகள் தேவை. இதனால் தான் ஒரு படங்களில கமெடி காட்சிகள் எல்லாம் உருவாக்கப்படுகிறது. ஏனென்றால் சிரிக்க வைக்க வேண்டும் மற்றவர்களை. ஒரு பூவை பார்த்து, ஆகா இன்று நீ மலர்ந்திருக்கிறாய், எனக்காகத்தான் மலர்ந்திருக்கிறாயா என்று உன்னை பார்த்து நானும் சிரிக்க வேண்டும் போல் உருவாகிறது என்று நினைத்துக் கொள்வோம். காரணம், சூழலை பார்க்கும்போது அந்த பூக்கள் அழகாகவே இருக்கின்றன. பூமி படுக்கையை அழகாக்கக்கூடிய அந்த பூக்களைப் போல் உங்கள் மனங்களும் புன்னகையால் விரிந்து மகிழ வேணும் என்பது உண்மையான ஒன்று. அடுத்தது பாருங்கள், உங்களோட என்டோர்பின், செலஸ்டின் போன்ற ஹோமோன்கள் உங்களோட உடலில உற்பத்தியாக்கப்படுகிறது. எப்ப சிரிக்கும் போது உருவாகிறது. இதனால உங்களோட உடம்பு ஆரோக்கியமாக இருக்கக்கூடிய வல்லமையை பெறும். சிரிப்பதனால சமூக உறவுகள் வலுவடையும். நாங்க பாருங்கள், ஒருவரை சிரித்து மகிழ்ச்சிப்படுத்தும் போது அவர் எங்களோட நட்பாக இணையக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. ஆகவே அந்த உறவுகள், சமூக உறவுகள் கூட வலுப்படையும். அடுத்தது மென் சிரிப்பு ஒரு மகிழ்ச்சியையும் அன்பையும் உருவாக்கும். குழந்தையை கண்டவுடனே நாங்கள் சிரிக்கிறோம். குழந்தையும் தெய்வமும் குணத்தால் ஒன்று என்று சொல்லுவார். அவர்களை பார்க்கும்போது சிரிக்கும் போது நாங்களும் சிரிக்க அந்த குழந்தையும் சிரிக்கிறது. அப்பவே பாருங்கள், அந்த பிள்ளைக்கு பேச தெரியாது. ஆனால் நாங்கள் எங்களோட முக பாவனையில அந்த சிரிப்பை உதிர்க்கும் போது அந்த குழந்தையும் உதிர்க்கின்றது. பாருங்கள், அதனால எங்களை திருப்பி திருப்பி பார்த்து கொண்டு எங்களிடம் வர துடிக்கிறதையும் பார்க்கின்றோம். அதுபோல ஒரு காதல் வாழ்க்கையில ஒரு ஆணையும் பெண்ணையும் கவர்வது இந்த சிரிப்பு தான். சிலருடைய சிரிப்பு ஒரு கலகலப்பான பேச்சு மகிழ்ச்சியை உருவாக்குகிறது. அவை அப்படியான ஒரு இல்லற வாழ்வில் கலகலப்பான வாழ்க்கை, ஒரு இன்பமான வாழ்க்கை உருவாக வேண்டும் என்றால் சிரித்து மகிழ வேண்டிய தேவை இருக்கிறது. மூஞ்சியாக உங்கள் உடலையோ மனதையோ வச்சிருக்காதீர்கள். அது நல்லதல்ல. இறுக்கமாக வைக்கும்போது உறவணி போல உங்களோட அத்தனை நரம்புகளும் அத்தனை உணர்வுகளும் சுருங்கக்கூடிய வாய்ப்பு வந்துவிடும். ஆனால் அவற்றையெல்லாம் விரிவடைய செய்கிற ஒரு தன்மை இந்த சிரிப்புக்கு இருக்கிறது. கட்டுப்பாடற்ற சிரிப்பு ஒரு சுதந்திரத்தை வளர்க்கும். அதனால் அளவாகத்தான் சிரிக்கணும். அதுக்காக அளவுக்கு மிஞ்சி சிரிப்பதனால் அது சில இடம், பொருள், ஏவல்களை பொறுத்து ஆபத்தாகவும் முடிந்துவிடும். மிக முக்கியமாக மற்றவர்களை நீங்கள் கவலை அடைய செய்யக்கூடாது. உங்கள் சிரிப்பு மற்றவர்களை இன்னும் சிரிக்க வைக்க வேணும், மகிழ்ச்சி அடைய வைக்க வேணும். ஆனால் ஒருபோதும் மற்றவர்களுக்கு இடையூறாக இருக்கக்கூடாது. அதை மிக கவனமாக நாங்கள் பார்க்க வேண்டும். உளவியல் ரீதியாக ஒரு வேலை செய்கிற நிறுவனங்கள் சரி, இவற்றில நாங்கள் அந்நியோன்யமாக எல்லோரோடும் பழகும்போது எங்களை அறியாமல் உதட்டில் ஒரு சிரிப்பு வரும். அங்கே சிரிப்பவர்கள் சிரிக்கட்டும், அது ஆணவ சிரிப்பு. இங்கே நீ சிரிக்கும் சிரிப்போ புன் சிரிப்பாய் அமையட்டும். உங்களோட சிரிப்பு புன் சிரிப்பாய் அமைய வேணும். அவை வாய் விட்டு சிரித்தால் நோய் விட்டு போகும் என்று சொல்லார்கள். ஒரு மனிதர் வீட்டுக்கு வரும்போது வரவேற்பில கூட உங்களோட சிரிப்பு எப்போதும் இருக்க வேண்டும். கோபம் வந்தாலும் சிரியுங்கள், கொள்ள மகிழ்வு உங்களிடம் தெரியும். சிறு புன்னகை ஒன்றே போதும் உலகத்தில் மற்றவர்களை கவர்வதற்காக. ஒரு நிகழ்ச்சிகள் சரி, சந்திக்கிற நபர்கள் சரி, சமூகம் சார்ந்த
பொதுப்பணிகள் சரி, இவற்றில நீங்க புன்னகையோடு வரவேற்புகளும் புன்னகையோடு அவர்களோட பழகும் போதுதான் வாழ்க்கை சொர்க்கமாக இருக்கும். சிரித்து பாருங்கள், உடலும் உள்ளமும் மகிழ்ச்சியாகும். உளவியல் ரீதியாக பார்க்கும்போது ஒரு மகிழ்ச்சியை உருவாக்கக்கூடியது சிரிப்பு. எனவே சிரிப்பு சிறந்த மருந்து, நோய்க்கு கூட சிறந்த மருந்து. ஆதலால் உங்களுக்கு சிரிக்க வேண்டிய காலங்களில் நன்றாக சிரியுங்கள். நன்றே சிரியுங்கள், இன்றே சிரியுங்கள், என்றுமே சிரியுங்கள். நன்றி, வணக்கம்.